நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம ஒரு தலைப்பின் கீழாக வேத பகுதியில் பார்க்க போறோம். அந்த தலைப்பானது, ஏன் முதலாவதாக சபை ஆதாயப்படுத்தப்படணும். அதாவது சபையாக இருக்கிற தேவ பிள்ளைகள் முதலாவதாக எதற்காக ஆதாயப்படுத்தப்படணும். சபையின் ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தப்பட்டு முதலாவது தேவனுடைய வருகைக்கு அவங்க எல்லாரும் ஆயத்தப்பட்டாதான் அநேகரை ஆயத்தப்படுத்த முடியுங்கிற சிந்தனை மாத்திரம் இல்ல. பிரதானமான இன்னொரு காரணம் என்னன்னா, தேவனுடைய கோபாக்கினையானது சபையின் மீது வரக்கூடாதுங்கிறத தேவன் நினைக்கிறாரு. ஏன்னா இந்த நாட்கள்ல கிறிஸ்தவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நாம தேவனை அறிந்து கொண்டிருக்கோம், நமக்கு தேவனுடைய கோபாக்கினை வராது, தேவனை அறியாத பிள்ளைகளுக்கே இந்த கோபாக்கினையானது வைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்தபடியாக வேதம் நமக்கு சொல்லல. அதை மையப்படுத்தின சில வேத பகுதியிலேயே இன்றைக்கு நாம பார்க்க போறோம். அதற்கு முதலாவதாக நாம இன்னைக்கு பார்க்க போற வேத வசனம் ரோமர் 2வது அதிகாரம் வசனம் 5. ரோமன்ஸ் சாப்டர் 2 verse 5. உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்க மனக்கடினம், குணப்படாத இருதயம் முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகளை மையப்படுத்துகிறதாக இருக்கு. இதை நம்ம மேற்படியாக கொடுத்திருக்கிற வசனங்களை பார்க்கும் போதே தெளிவாக புரியும். இதே அதிகாரத்துல 8வது வசனத்தை பார்த்தோம்னா, சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படியவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். இங்க சொல்லப்பட்டபடி சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல், சத்தியத்தை அறிந்து கொண்டாதான அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியும். அப்ப சத்தியத்தை அறிந்து கொண்ட பிள்ளைகள் யாரு? தேவனை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்கிறவங்களே. அவங்க சத்தியத்தை அறிந்து கொண்டும் அதற்கு கீழ்ப்படியாம அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களா இருந்தாங்கன்னா தேவனுடைய உக்கிர கோபாக்கினை வரும்னு சொல்லியிருக்காங்க. இதை மேலும் தெளிவுபடுத்துகிற விதமா 9வது வசனம் சொல்லுது, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதர்னா ஆணுடைய சொந்த ஜனங்கள், அதற்கு பிற்பாடு கிரேக்கர்னா புறஜாதிகள். அப்போ ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கே முதலாவது கோபாக்கினையானது வெளிப்படுத்தப்படும்ங்கிறது இங்க தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்மளுக்கு உறுதிப்படுத்துற விதமா 1 பேதுரு 4வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுது? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமா இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும். இங்க தெளிவா தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு. நாம தேவனுடைய சுவிசேஷத்தை அறிந்தவர்களா இருக்கோம், சத்தியத்தை கற்றுக்கொண்டவர்களாக இருக்கோம். அப்படி இருந்தும் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம நடந்தோம்னா நம்முடைய நிலை என்னவா இருக்கணுங்கிறத நம்மால யோசித்து கூட பார்க்க முடியாது. இங்க மாத்திரம் இல்ல, எபிரேயர் 10வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனத்தை பார்த்தோம்னா, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி ஈராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். இந்த வசனம் மேலும் தெளிவுபடுத்துது இல்லையா? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. அப்போ தேவ பிள்ளைகளே சத்தியத்தை அறியும் அறிவை அறிந்திருக்கிறாங்க. அதற்கு பிற்பாடும் மனப்பூர்வமா பாவம் செய்யறவர்களாக இருந்தாங்கன்னா நியாய தீர்ப்பு நாள்ல கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறவர்களாக தான் இருப்போங்கிறத தெளிவா காண்பிக்குது. இதனால்தான் ஆண்டவர் முக்கியமாக தன்னுடைய சபையை முதலாவதாக ஆதாயப்படுத்த விரும்புறாரு. சபை மக்கள் தேவனை அறிந்து கொண்டாலே போதும், நமக்கு கோபாக்கினை கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியாக இல்லைங்கிறத இந்த வசனங்கள் எல்லாமே தெளிவுபடுத்துது. நாம இந்த தண்டனைக்குள்ளாக போகக்கூடாதுங்கிறதே ஆண்டவருடைய விருப்பமா இருக்கு. இந்த அன்பை அவர் வசனங்கள்லயும் வெளிப்படுத்துறாரு. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 32வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். நம்ம எல்லாருமே கர்த்தரால சிட்சிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? நாம இந்த உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக போகக்கூடாது. அந்த கோபாக்கினை நாளுக்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகளை நியமிக்க விரும்பல. அப்போ அவர்கள் உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாதுங்கிறது தேவனுடைய விருப்பமா இருக்கு.
அதற்காகவே நமக்கு அவர் வார்த்தைகளை அனுப்பிட்டே இருக்காரு. அதுல இருந்து அவருடைய பேரன்பு வெளிப்படுது இல்லையா? நாம எப்படியாவது மாறணுங்கிறது தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதே ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுது? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? சொல்லப்பட்டபடி தேவ தயவானது நாம குணப்படணுங்கிறதுக்காக நம்மை நெருக்கி ஏவுகிறது. தேவன் சில நேரங்களில் நம்மை சில சிக்ஷைகளுக்கு உட்படுத்தியாவது நம்ம குணப்படணும்னு நினைக்கிறாரு. அவர் நம் மீது தயவோடவும் பொறுமையோடவும் இருக்காரு. இப்படியாக இருக்கிற தேவனுடைய அன்பை முதலாவதாக நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த அதிகாரத்துல முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் நம்ம பார்த்த வசனத்திற்கு பிற்பாடு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை. தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பட்சபாதம் காண்பிக்க மாட்டாரு. ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நமக்காக பொறுமையை காத்து கொண்டு நம் மீது தயவு பாராட்டி நமக்கு கிருபையை அளிக்கிறவராக அவர் இருக்காரு. நமக்கு கிருபை அளிக்கிறவராக பல ஆண்டுகளாக நீடிய பொறுமையோடு நாம மாறுவோன்னு காத்திருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துறாரு. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் நம்ம சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம நம்ம சொந்த போக்குல இந்த உலகத்துக்கு ஏற்றபடி நடந்து கொண்டிருந்தோமே, ஆனால் நமக்கே நியாய தீர்ப்புல கோபாக்கினையானது உக்கிரமாக வெளிப்படும். இதை அறிந்து கொண்டு தேவ சபையானது மனம் திரும்பி தேவனிடத்துல தன்னை ஒப்பு கொடுத்து கோபாக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கிறதுக்காகவே தேவன் இந்தப்படியான வார்த்தைகளை நமக்கு காண்பிக்கிறாரு. இதிலிருந்து அவருடைய மகா பெரிய தயவு வெளிப்படுது இல்லையா? முதலாவதாக தன்னுடைய சபையின் மீது கண்ணோக்கமாயிருந்து தன் பிள்ளைகள் மனம் திரும்பி கோபாக்கினை நாளுக்கு நியமிக்கப்படாதவர்களாக இருக்கணுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறாரு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நம்மை முதலாவதாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்மோடு கூட இருக்கிற சபையினரையும் தேவனுக்கு நேராக ஆதாயப்படுத்துவதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய நியாய தீர்ப்பின் நாளில் கோபாக்கினைக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் உம்முடைய பிள்ளைகள் மாறக்கூடாதுங்கிறதுக்காக உம்முடைய வார்த்தைகளை தொடர்ந்து அனுப்புகிற தயவிற்காய் நன்றி தகப்பனே. நியாய தீர்ப்பானது தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாய் இருக்கிறதுன்னு உம்முடைய வசனங்கள் சொல்கிறபடி எவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கோ அவர்களிடத்திலே உம்முடைய நியாய தீர்ப்பானது துவங்குங்கிறத உம்முடைய வசனம் தெளிவாக காண்பிக்கிறது ராஜா. இதையெல்லாம் உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து எங்களை நாங்களே உமக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பின பிள்ளைகளாய் உம்முடைய ராஜ்யத்திற்கேற்ற பிள்ளைகளாய் நடந்து கொள்ள தேவரே தயவு பாராட்டுங்க ராஜா. உம்முடைய பேரன்பை வெளிப்படுத்துகிற விதமாக சபையின் மீது கண்ணோக்கமா இருந்து உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பி எங்களுடைய இருதயத்தை குணப்படுத்த தேவன் நீடிய பொறுமையா இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. எங்களை நாங்களே நிதானித்து இந்த உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்க தேவன் எங்களை காத்துருங்க. அப்படியாய் நீங்க நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.